கேட்பார் இல்லையா, ரொம்ப சுவாமி எப்பவுமே ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்பார். சரி, ஒரு நாள் என்னாச்சு, புட்டபர்த்தியில் ஒரு தசரா பூர்ணச்சந்திரா ஆடிட்டோரியமில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துருக்கு. நான் போய் ரிசர்ச் பண்ணியிருந்தேன் 1980s. என்ன ப்ரோக்ராம்? நான் தசரா டைம், ஒரு தசரா மத்தியான டைமு, எஸ்பி பாலசுப்ரமணியம், அப்புறம் அவரோட தங்க சைலஜா, அப்புறம் ஜானகி அம்மா, எஸ் ஜானகி, இவன் 3 பேரும் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கா. நானும் இன்னொரு ரிசர்ச் ஸ்காலரும் அந்த ஸ்டேஜில் இந்த ஸ்க்ரீன் பின்னால் நின்றுண்டு கொஞ்சம் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா சுவாமி அங்கே உட்காந்துருக்கார். சரியா? இந்த ப்ரோக்ராம் நடக்க இந்த ஜானகி அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இது என்னன்னாக்க, டேலண்ட் என்னன்னாக்க, சின்ன குழந்தையாட்டமும் வயசானவங்களாட்டமும் பாட முடியும், மாற்றி மாற்றி பாட முடியும். அவங்க அதை பற்றி அந்த டேலண்ட்டை காமிக்கிறது ஒரு கதையாட்டம் உருவாக்கி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னாக்க, ஒரு வயசானவங்க வயசான டைமில் இல்லை, சின்ன வயசுலேருந்தே பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறாங்க, மலையப்பா நான் வருஷந்தோறும் நடந்து வந்து உன் தர்ஷன் பண்ணுறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்ட்டு விரதம் எடுத்துன்னு இருக்காங்க. இப்போ வயசாகிடுத்து, மலை மேலே ஏற முடியல, மூச்சு வாங்கிறது, அங்கங்கே உட்காந்து கொஞ்ச நேரத்தில் போகிறாங்க. ஒரு இடத்துல ரொம்ப டயர்டாக இருக்குது, உட்காந்து இருந்தாக்க ஒரு சின்ன குழந்தை வருது, பாட்டி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறது. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் கண்ணா. ஏன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க? மலை மேலே போகணும், நடக்கணும் இல்லையா, அதனால ரெஸ்ட்டு. மலை மேலே எதுக்கு போகிற? பெருமாள் தர்ஷனம் பண்ண போகுது. ஏன் பஸ்ஸில் போகலாமே? இல்லைக்கண்ணா பஸ்லெல்லாம் போகக்கூடாது, நடந்து போகிறேன், நான் வேண்டிட்டு இருக்கேன், நான் நடந்து போகணும். சரி, அந்த பெருமாளே வந்து தர்ஷன் கொடுத்தாக்க, ஐயோ அது அப்படி தர்ஷன் கொடுத்தா கூட இது சேஷம் இருந்துடும், அதனால திருப்பியும் நான் இன்னொரு ஜென்மம் எடுக்கணும், நான் மலை மேலே தான் போய் தர்ஷன் பண்ணணும் அப்படிங்கண்ணா. சரி பாட்டி, சொல்லது பேச்சே கேட்க மாட்டேன், என் கையை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறான். கையை பிடிச்சோன்னா நெக்ஸ்ட்டு மினிட்டு பெருமாள் சந்நிதியில் அந்த சின்ன குழந்தை அப்படியே விட்டுட்டு பெருமாளுக்குள்ளே ஐக்கியமாயிடுறேன். அப்போது இந்த ஜானகி அம்மா வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்ட்டு, அந்த குழந்தை கோவிந்தா தான் எனக்கு தெரியல, கையை பிடிச்சின்னு என்ன மேலே கூட்டின்னு வந்திருக்கா அப்படின்ட்டு பாடினேன். நாங்கள் அப்படி பார்த்து சுவாமியை பார்த்துட்டு இருக்கோம். சடனாக சுவாமி எழுந்தார். அந்த பூர்ணச்சந்திரா ஆடிட்டோரியமில் ஒரு 25,000 பீப்புள் இருக்கார். நடக்க ஆரம்பித்தார். நடந்து போகிறார். அதாவது இந்த வழி இருக்கு இல்லையா, அப்படி போல லேடிஸ் சைடில் நடுவில் வழி பண்ணிட்டு போகிறார். போய் அங்கே யார்கிட்டையோ என்னமோ பேசிட்டு நமஸ்காரம் கொடுத்துட்டு திரும்பி வர்றார். யார்கிட்ட பேசினார், என்ன பேசினார் ஒன்றும் தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் காலேஜில் ஒரு சத்யசாய் காலேஜ் பிருந்தாவனில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்போது ஒரு எக்ஸிபிஷன். அந்த எக்ஸிபிஷனுக்கு டைரக்டர் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் அப்படின்னு டாக்டர் செல்விதாஸ் அப்படின்னு அவங்க வந்தாங்க. அவங்க தான் சீஃப் கெஸ்ட். சுவாமி கூட்டின்னு வந்தார். அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் மைசூர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ஆனாங்க. அதுக்கப்புறம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கூட ஆனாங்க. அந்த லேடி வந்து இதெல்லாம் பார்த்தாங்க. இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் எக்ஸ்போ, சயின்ஸ் எக்ஸ்போன்னு ஒரு எக்ஸிபிஷன். நான் பார்த்த உடனே சரி ஒரு பப்ளிக் மீட்டிங்கு, சுவாமி காலேஜுக்கு வந்திருக்காரு இல்லை, ஸோ அந்த சீஃப் கெஸ்ட்டு பேசிவிட்டு சுவாமி டிஸ்கோர்ஸ் இருக்கும். அந்த அம்மா பேசச்ச எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா, 1984 ஒரு நாள் பூர்ணச்சந்திரா ஆடிட்டோரியமில் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம். எஸ்பி பாலசுப்ரமணியம், அரே நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராம் தானே,
அப்படின்னாக்க அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த ஜானகி அம்மா இப்படி பாடுறாங்க, வந்த குழந்தை பாலாஜி தான் தெரியறதா அவங்களுக்கு. சரி, உடனே அவங்க ஐயோ கோவிந்தா கோவிந்தா நீ வந்து கூட்டின்னு வந்தியாப்பா அப்படின்னு கத்துறாங்க. அப்போ நான் என் கண்ணை மூடிண்டு, அந்த கிழவி கூப்பிட்டா நீங்கள் ஓடினலே, நான் கூப்பிட்டா நீங்கள் வருவேளா அப்படின்னு கண்ணை மூடிண்டு நான் கேட்டுருக்கேன். சடனாக ஒரு வாய்ஸ் கேட்குறதான், கண்ணை தர, உன் சாய் கோவிந்தா வந்திருக்கேன் பார் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க, அதே பாலாஜி தான் இந்த பாலாஜி. சரி, இன்றைக்கி ஏதோ பாலாஜி கதையாகவே போயிட்டு இருக்கு. இன்னொரு